ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கேழ்வரகு மாவு வச்சு ரொம்பவே சத்தான பானம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு நான் பால், சர்க்கரை, வெல்லம்னு எந்த ஸ்வீட்டும் சேர்க்கலை, ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை. அத்தனையும் சத்து, அப்படி ஒரு டேஸ்ட்டு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சப்ஜா சீடு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபிக்கு சப்ஜாவோ சியாவோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்ஜா சேர்க்குறதா இருந்தால் உடனே இது வந்து ஊறி வந்துடும். சியாவாக இருந்ததுன்னா அது வந்து ஊறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு பாத்திரம் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 பேரிச்சம்பழம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அந்த விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்கிற பேரிச்சம்பழம் நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் சேர்க்க வேண்டாம். டைரெக்டாக நம்ம மிக்சியில் அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரணும்னு வேண்டாம். இந்த மாதிரி நல்லா சூடாகி வந்ததும் நம்ம ஏற்கனவே வந்து கேழ்வரகு மாவு வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து ஓரளவு சிம்முக்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சு நல்லா கண்டினியூவாக கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நமக்கு வந்து திக்காகி வந்த மாதிரி இருக்கும். அந்த பச்சை வாசனை போகாத மாதிரி இருக்கும். அதனால் சிம்முக்கும் மீடியத்துக்கு இடையில இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரதுவரையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறிட்டு இருக்கிற டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதுக்காக வேண்டி ஒரு மிக்சி ஜாரில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். இல்லை டைட்டாக மெஷர் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். 1/4 கப் அளவு தண்ணி மொத்தத்தில் சேர்த்துருக்கிறேன். தேங்காய்லேருந்து 3 முறை பால் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கப் அளவு தேங்காய் பால் இருக்குது. நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம்ல ராகி மாவு, அது இப்போ நமக்கு நல்லாவே வந்து ஆறி வந்துட்டு ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் மாற்றி எடுத்துட்டேன். அடுத்ததாக நான் இங்கே வந்து மீடியம் சைஸில் 2 கேரட் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் ஆவியில் வேணால் வேக வச்சு எடுத்துக்கலாம், இன்னும் குக்கரில் வேக வச்சு எடுக்கனா கூட எடுத்துக்கலாம். குக்கரில் வேக வச்சிங்கன்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஜூஸோடே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கேரட்டையும் நம்ம ஏற்கனவே வந்து மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருக்கோம்ல கேழ்வரகு மாவு, அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் இங்கே வந்து 4 பாதாம், ஒரு 8லேருந்து 10 போல் முந்திரி பருப்பும் நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். பாதாமோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியும் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த நட்ஸை மட்டும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதுலேருந்து ஒரு 1/4 கப் அளவு மட்டும் நம்ம இதில் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து அந்த சேர்த்துருந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அரைப்படாமல் இருந்தால் கூட நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். கேரட் சேர்க்குறதுனால அந்த ஜூஸோட கலரும் நமக்கு நல்ல எல்லோ கலரில் இருக்கும். அது மாதிரி நமக்கு நல்ல ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை நம்ம ஏற்கனவே வந்து தேங்காய் பால் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருந்தோம்னா அதுலேயே இதை நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நம்ம நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால சுவையும் அதிகம், அது மாதிரி ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம இங்கே வந்து டேட்ஸு, தேங்காய் பால், கேரட்லாம் சேர்த்துருக்கனால இதுலேயே கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும். அதனால் நமக்கு எக்ஸ்ட்ரா வர எந்த இனிப்புமே தேவைப்படாது. அடுத்ததாக நான் இங்கே வந்து பாதாம் பிசின் வந்து ஓவர் நைட்டு கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தோம்ல சப்ஜா சீடை, அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா ஐஸ் க்யூப் கூட சேர்த்துக்கலாம். இல்லை ஜில்லுன்னு சூப்பராகவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நான் இப்போ வந்து கப்பில் வந்து மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இது போல் ஹெல்த்தியான ட்ரிங்க் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். நல்ல சத்தான சுவையான இந்த பானத்தை நீங்களும் இந்த சம்மர் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.